ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோசப் விஜய் தமிழக வெற்றி கழகம் அவர் முதலமைச்சர் பதவி ஏற்ற பிறகு இந்த சட்டமன்றத்தில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. அது அங்கே நடந்துட்டு இருக்கிறப்ப சில விஷயங்கள்லாம் நடந்தது. அது மனக்கசப்பில் எடுத்துக்கிறதா இல்லை அதை விமர்சனமாக வைக்கிறதா அப்படின்னு தெரியல. முதலமைச்சராக இவர் சிலருக்கு வணக்கம் வைத்திருந்தார். அதே நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர், மூத்த சட்டமன்ற உறுப்பினர், ஒரு கட்சியினுடைய தலைவர், அனுபவம் வாய்ந்த ஒரு மனிதர், பெரியவர், இப்படி பன்முகத்தன்மை கொண்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. பொதுவாக அவைக்கு வணக்கம், முதலமைச்சருக்கு நேராக எதிர்க்க இருக்கிறாரு. அவைக்கு வணக்கம் அப்படின்றப்ப நேராக பார்த்து வணக்கம் சொல்கிறப்ப ஒரு வணக்கம் அப்படின்ற ஒரு மரியாதைக்கு சொல்லாமல் ஏன் நிறுத்தினார் விஜய்? அது என்ன நடந்தது அங்கே? இப்படி எதுவுமே இல்லை, ஒரு குழப்பமாக இருக்குது. அந்த வீடியோ காட்சியை பார்க்கும்போது ஒரு வெறுப்பு வருது. என்னடா ஒரு மூத்த மனிதருக்கு, ஒரு பெரியவருக்கு ஒரு நாகரிகம், அவை நாகரிகம்னு ஒன்று இருக்கலாம். அவர் வணக்கம்னா நம்மளும் பொதுவாக வணக்கம்னு கையெடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்க தோணுது. அது ஏன் செய்ய மறுத்தாரு? ஏன் அவர் எதிரியாக பார்க்குறாரு? எடப்பாடி பழனிசாமி மட்டும் கரூர் சம்பவத்தின் போது உடனடியாக அதுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றினார். இதுக்கு விஜய் மேலே பொறுப்பு இல்லை, தமிழ்நாடு அரசு மேலே தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்காக அந்த கரூரில் 41 பேர் மக்கள் நெரிசலில் இறந்தாங்கல்ல, அதில் முதலாக விஜய்க்காக குரல் கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி. இல்லை என்றால் அன்றைய தேதியில் திமுக உடனடியாக விஜயை கைது செய்திருக்கும். எனக்கு கொந்தளிப்பு அப்படி இருந்தது. கைது செய்துட்டு அப்புறமா கோர்ட்டில் போய் பெயில் கொடுக்குறதுலாம் கொடுக்குறானா, நீ போங்க பெயிலில் போங்க, அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் வழக்கு அது வேறு. ஆக ஒரு குற்றவாளியாக்கப்பட்டிருப்பார். அதுக்கு பிறகு நடந்த சிபிஐ விசாரணையில் போயிட்டு இல்லை திமுக அரசு மீது அந்த காவல்துறை மீது தான் பொறுப்பு, எங்கள் மேலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணை சொல்லிட்டு வந்ததெல்லாம் பிறகு நடந்தது. ஆனால் இதுக்கான ஒரு காரணமாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. இந்த ஒரு நன்றி உணர்வு கூட இல்லையா அப்படின்னு முகநூலில் எழுதுறது நம்ம பார்க்க முடியுது கோபமாக. அந்த முதல்வர் விஜய், ஜோசப் விஜய் அவர்கள் உடனடியாக புறப்பட்டு அங்கே அந்த பதவி பிரமாணம்லாம் முடிஞ்சோடனே நேராக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்க வராரு. இங்கே பார்த்தா ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. என்னென்னா, சட்டமன்றத்தில் பதவி ஏற்றுக்கிட்ட பிறகு உதயநிதியும் அந்த விஜய் அவர்களும் சந்திச்சுக்கிட்ட அந்த விதம் இருக்குல்ல, முகத்தை திருப்பிக்கிட்ட அந்த விதம் ஒரு மாதிரி இருந்தது. அது யாருக்குமே இருக்கும் இல்லைடா, திடீர்னு இவரெல்லாம் முதலமைச்சராக உட்காந்துட்டாரு, நம்ம துணை முதலமைச்சராக இப்படி ஒரு பாரம்பரியமாக தாத்தா அப்பா அப்படின்னு வந்த காலம் இப்படிலாம் கூட இருந்திருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் அப்படிப்பட்ட உதயநிதி முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டுக்கு முதல்வர் விஜய் வருகிறார் அப்படின்னு அனுமதி வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது வாசலில் நின்று வரவேற்று 2 பேரும் கட்டி தழுவுகிறார்கள். முன்னாள் நண்பர்கள் கட்டி தழுவிட்டு உள்ள அழைச்சிட்டு போகிறாரு. உடனே முதலமைச்சர் வழக்கம் போல் அவங்க அப்பாவினுடைய அடையாளமாக அந்த மஞ்சள் துண்டை எடுத்து போர்த்துகிறார். அவர் அதுக்கு முன்னாடி ஒரு பூங்கொத்து கொடுத்துட்டு அவர் ஒரு சால்வை போடுறார் முதலமைச்சர். உதயநிதியும் விஜயும் ஒரே அந்த இதில் நடுவில் அதுக்கு தடுப்பு இருந்தாலும் ஒரு ஷோபா 2 பேர் உட்காரக்கூடிய அந்த ஷோபா செட்டில் உட்காந்துக்கிறாங்க. ஒன்றா நெருங்கின மாதிரி தான் இருக்குது. அது உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க. முதலமைச்சர் சொல்கிறார், வாழ்த்துக்களையும் சில ஆலோசனைகளையும் நான் சொன்னேன் அப்படின்றாரு. என்ன வாழ்த்துக்கள், என்ன ஆலோசனை அப்படின்னு தெரியல. அங்கேருந்து நேராக அப்படியே புறப்பட்டு போயிட்டு அடுத்தது அப்படியே அன்புமணி ராமதாஸ் அங்கே தான் இருக்கிறார், அந்த பக்கத்துலேயே இருக்கிறார், ஈசிஆர் ரோட்லேயே இருக்கிறார். சந்திச்சுட்டு இருப்பார். அது பிறகு கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் தேர்தல் களத்தில் திமுகவை விட அதிகமாக விஜயத்தான் தாக்கி கொண்டிருந்தார் என்று சமூக வலைத்தளங்களில் பொதுவான ஒரு குற்றச்சாட்டு, ஒரு விமர்சனம் இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை அவரை போய் சந்திக்கிறார் வீட்டில். என்னென்னா, இது தொடக்கத்தில் அரசியல் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான் கிட்ட தான், என்கிட்ட தான் அப்படின்னு சீமான் அவர்களே சொல்லியிருந்தார். ராவணாவையும் பேசியிருந்தோம். ஒரு முறை ஒரு ஈசிஆர் ரோட்டில் ஒரு கார் பயணத்தின் போது அரசியல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அரசியல் அவ்வளோ எளிதானதில்லை, இங்கே பெரும் பெரும் முதலைகள்லாம் இருக்கும், பார்த்துக்குங்க தம்பி அப்படின்லாம் நிறைய சொன்னதாக சொல்லியிருந்தார். தேர்தல் களத்தில் அரசியல் எதிரி இது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருந்தால் அந்த சீமானையும் விஜய் சந்தித்து முடிக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கிறாரா இல்லையா என்றதெல்லாம் அது நாளைக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா, பொதுவாக வடக்க பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் நடந்துட்டாக்கா பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் அந்த தலைவர்களும் ஒன்றா உட்காந்து பேசிப்பாங்க, சந்திச்சுப்பாங்க. இல்லை வேறு ஏதாவது பொது இஷ்யூ ஆகுது நாட்டுக்காக அப்படின்றப்ப உடனடியாக சந்தித்து பேசுவாங்க. வடக்க சில இடங்கள்ல அந்த மாதிரிலாம் இருந்தது. மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவாக இருந்தது.
குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மம்தா பானர்ஜியும் கம்யூனிஸ்ட்டும் வந்து எலியும் பூனையுமா தான் இருப்பாங்க. அந்த மாரி ஆந்திர பிரதேசத்தில நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, சந்திரபாபு நாயுடு அதுக்கு எதிரான அரசியல் இவங்க எல்லாமே வந்து பார்த்தா இப்படி தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. கேரளாவுல அப்படி இருக்கும். ஆனா, ஒரு பொது விடயம்னாக்கா கம்யூனிஸ்ட்டும், காங்கிரஸும் ஒண்ணா இருப்பாங்க. கர்நாடகாவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு தண்ணி குடுக்கணுமா வேணாமா அப்படின்ற அந்த பிரச்சனை வந்தா மட்டும் எல்லா கட்சியும் ஒண்ணா நிப்பாங்க. அந்த நாகரிகம் இங்க இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு விமர்சனம் தமிழ்நாட்டில இருக்கும். ஏன்னா, இங்க வந்து என்னன்னா, ஒரு வேறு கருணாநிதி, திமுக என்கிற அந்த வெறுப்பிலிருந்து தோன்றுனது தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். எந்த கட்சிக்கு பெரும்பாடுபட்டாரோ, அந்த கட்சியிலிருந்து தன்னை தூக்கி வீசிவிட்டார் என்பது எம்ஜிஆர் அவர்களுடைய வருத்தம். அவங்களுடைய தொண்டர்களுடைய பெரும் கோபமாக இருந்தது. அதுதான் தொடர்ந்து அவர ஒரு 12 ஆண்டு காலம் ஆட்சியில வச்சுக்கிட்டு இருந்தது. எந்த காலகட்டத்திலயும் எம்ஜிஆர் அவர்கள் அந்த தரப்பு கருணாநிதி அவர்கள சந்திச்சுக்கவே மாட்டாங்க. எலியும் பூனையுமா தான் இருப்பாங்க. ஒரு குடும்ப உறவு கூட இருக்காது. அண்ணன் தம்பியா இருந்தா கூட அந்த கட்சி தலைமை ஏதாவது நினச்சுக்குமோன்னு கிழக்கு மேற்குமா தான் இருப்பாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்த பிற்பாடு அது இன்னும் மூர்க்கமா மாறுனது. கருணாநிதி அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திப்பது அப்படி இப்படின்னு சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னா பண்ணா கூட அவங்களுக்கு அடுத்த நாளே கதை கந்தலா இருக்கும். ஒரு மந்திரி மரியாதைக்காக எழுந்து வணக்கம் அப்படின்னு சொன்னாலும் கூட சில விஷயங்கள் கடுமையா வந்து விமர்சிக்கப்பட்டதெல்லாம் இருந்தது செல்வி ஜெயலலிதா அவர்களால. அவருடைய மறைவுக்கு பிறகு வந்த ஓபிஎஸ் அவர்கள் கூட வந்து அப்படித்தான் இருந்துகிட்டு இருந்தார். மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்லாம் போய் பார்க்கல. எடப்பாடி அவர்களும் கூட போய் பார்க்கல. உதயநிதி இப்போ ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனாரு. உடனே இந்த மாதிரி வண்டி எடுத்துக்கிட்டு எல்லாரையும் போய் சந்திச்சு, எல்லா கட்சி தலைவர்கள்ட்டும் ஒரு வாழ்த்து அப்படின்லாம் சொல்லிட்டு வரல. நடக்கல அது இங்க. ஏன்னா இவங்களுடைய மனநிலை, திமுகவினுடைய மனநிலை அப்படியே தான் இருக்குது. திராவிடத்தினுடைய மனநிலை அப்படின்னு சொல்லலாம் அப்படியே தான் இருக்குது. இந்த திராவிடத்துல திக மட்டும் ஒரு விதிவிலக்கு. யாரெல்லாம் அதிகாரத்துக்கு வருகிறார்களோ, அந்த அதிகாரத்துக்குள்ளா இருக்கிறவங்க கூட கைகோத்துக்குது. பெரியார் பாணி, பெரியாரும் அப்படிதான் இருந்தார் அவரு. யார் அதிகாரத்துக்கு வந்தாலும் நெருங்கி பழகிப்பார், கை கொடுத்துக்குவாரு. எதிர்க்கலாம் மாட்டார் பெருசா. அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிறகு அண்ணாதுரையை ரொம்ப கடுமையா எதிர்த்துக்கிட்டு இருந்த அண்ணாதுரை முதலமைச்சரான பிறகும் சரி, அப்புறம் கடுமையா எதிர்த்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்த கருணாநிதியும் சரி, அதிகாரத்துக்கு வந்துட்டோன்னே அவர் நட்பா தான் இருப்பார். அந்த மாரி தான் நேற்று பதவியேற்ற உடனே பெரியவரை போய் சந்திக்கிறாரு வீரமணி ஆசிரியர் அவர்களை, பெரியார் திடல்ல. இதுக்கு முந்தின காலகட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் தொடங்குறப்ப பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொண்டேன் என்பதற்காக வேண்டி பெரியார் படத்தை வச்சுட்டுக்கிறதா சொல்லி அந்த பெரியார் திடலுக்குள்ளே போனார். போயிட்டு பெரியார் சிலைக்கு மாலை போட்டு மரியாதை செய்துட்டு வந்தார். இந்த வீரமணி தரப்பு அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆசிரியர் வீரமணி தரப்பு கண்டுக்கலை. நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்துட்டானே, மரியாதை நிமித்தமாக நின்று வணக்கம் வாங்க, இது வந்து பொதுவான இடம் எல்லாருக்கும், நீங்கள் வாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அன்றைக்கி இல்லை, சந்திக்கலைன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டோன்னே எப்போவுமே தோல்வியற்ற ஒருவனை வந்துட்டு உதாசீனமாக ஒதுக்கி வைப்பாங்க. அதிகாரத்தில் இல்லை, அந்த லாபியில் இருக்கிற யாருமே ஒருத்தர் விட்டு கொடுத்துட மாட்டோம், நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சந்திப்பாங்க அவங்களுக்கு. சில பத்திரிகையாளர்கள், சில அரசியல்வாதிகள்லாம் எந்த கட்சியில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். சில ஜோசியர்கள் என்னென்னா அவங்களாம் லாபிஸ்ட்டு, நாளைக்கு நமக்கு பயன்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை இருக்கும். அந்த மாதிரி தான் அரசியல் சந்திப்பிலையும் வந்து பொதுவாகவே பெரியார் திடல் ஆசிரியர் வீரமணி அதிகாரத்துக்கு வந்துட்டு உடனே சந்திக்கிறதுல அவருக்கு எந்த சங்கடமும் இருக்காது. அந்த மாதிரி தான் நேற்று அவரை சந்திச்சிருக்காரு. இப்போ இது ஒரு மாற்றம் எடுத்துக்கலாமா, அரசியல் நாகரிகம்னு எடுத்துக்கலாமா, இல்லை இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம்? இதை வந்து யாரெல்லாம் தன்னை எதிர்த்தார்களோ கடுமையாக இப்போ 2 நாட்களுக்கு முன்பு கூட திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து விஜயை நம்ம வரவிடாமல் செய்யலாமா? பொதுவாக வந்து திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக வச்சுட்டா 2 பேருக்கும் பிரச்சனை இருக்காது, பொது மனிதராக. அது எந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த எண்ணம் வருது பாருங்க. விஜய் வந்துடக்கூடாது, 2 பேருக்கும் பொதுவாக, அதே நேரத்தில் அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்துடணும் அப்படின்னு திருமாவளவனை முதலமைச்சராக வச்சுட்டு இருக்கலாமா அப்படின்னு உதயநிதி தான் பேச்சுவார்த்தை நடத்தினதா எல்லா வலைத்தளங்களிலும் பேசப்பட்டது, சமூக ஊடகங்களில் பேசப்பட்டது. அந்த மாதிரி நிலையில தான் காங்கிரஸ் தேர்தலுக்கு முன்பு வரை விஜயை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தது. கம்யூனிஸ்ட்டுகளும் அப்படி தான் இருந்தது. இப்போ ஒன்றா இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது கூட்டணியிலேருந்து வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிறாங்க. ஆனால் கூட்டணிக்குள்ளாக போகலை அப்படின்றது தான் கம்யூனிஸ்ட்டும் விசிகாவுடைய நிலைப்பாடாக இருக்குது. ஆனால் எல்லாரையும் சந்திக்கிறார். திருமாவளவன் அவர்கள் சந்திக்கலையா என்னன்னு தெரியல. அதற்கெல்லாம் பதில் சொல்கிற விதமாக தான் நான் உங்ககிட்ட என்ன ஆதரவு கேட்டுக்கிட்டு இருக்கு, உங்ககிட்ட நான் சந்திக்க வேண்டியிருக்கு, நேராக நான் தலைமையே சந்திச்சிட்றேன், உங்களுக்கு எஜமானரையே சந்திச்சிடறேன் அப்படின்னு போய் ஸ்டாலினை சந்திக்கிறாரு என்னன்னு நமக்கு தெரியல. ஸ்டாலினை சந்தித்த கையோடு நேராக வைகோவுக்கு வந்தார். வைகோ அவர்களை பற்றி தெரியும், ரொம்ப தேவைப்படுதுனாக்கா ரொம்ப கட்டி தழுவி ஆற தழுவி, அது ஒரு பத்திரிகையாளராக நான் அனுபவிச்சிருக்கிறேன். அப்போ
குமுதத்தில் இருந்தப்போ 2-3 முறை வாங்கலாம் ஏகலைவன் வீட்டில் சாப்பிட்டுட்டு பேசுவோம் அப்படின்னாரு. வீட்டில் அந்த மாதிரி பேட்டிக்கு போகிறப்ப சாப்பிட்டுட்டு பேசிட்டு நிறைய கதைகள்லாம் சொல்லுவார். ஆனால் அந்த சில சமயத்தில் வேணாம் அப்படின்னு திருப்பிட்டு இப்படி போயிடுவார். சீமான் அந்த பலமுறை அந்த மாதிரி போயிருக்கிறார். அப்புறம் ஒரு தேவை வந்தது. ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் சீமான் 2 பேரும் ஒன்றா நின்றுட்டு பேட்டி கொடுத்ததெல்லாம் இருக்கும், தழுவி தழுவி. இந்த சீமானுக்காக மூக்கை சிந்தி அழுது ஒரு பெரிய பிரச்சனை வர மாதிரிலாம் ஒரு முறை பேட்டி கொடுத்துருந்தாரு. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டிருந்தா கூட சீமான் அன்றைக்கி ஒரு கிளாஷ் ஆகிருக்கும். மிக நிதானமாக அதை கையாண்டு இருந்தார். பழைய சம்பவம் அதெல்லாம். அதே போல் தான் இன்று விஜயை வந்து கடுமையாக விமர்சித்தவர். இன்னொடனே வந்து வீட்டுக்கு சந்திக்கிறப்ப அதே போல் தான் வைகோ அவர்களுடைய மகன் துரை வைகோ வந்து ஆரை கட்டி தழுவி அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க. 2 பேரும் வெளியில். அப்புறம் வைகோவும் விஜயம் வரும்போது இடது கையால் முதலமைச்சருடைய வலது கையை கோத்து பிடிச்சிக்கிட்டு இந்த கையில் அப்படி காட்டி ஆட்டிக்கிட்டே வராரு விடாமல். தொண்டர்களுக்கு உற்சாகம். இது ஒரு அரசியல் நாகரிகம் நம்ம எடுத்துக்கணும். அது அப்படி தான் எடுத்துக்கணும். அது நீங்கள் வேறு எதுவும் பேசக்கூடாது. இதை விமர்சனம் பண்ணிங்கன்னாக்கா அரசியல் அநாகரிகமானவர்கள் நீங்கள். அரசியல் நாகரிகம் தெரியவில்லை. இந்த மண்ணில் தான் எல்லாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் அரசியல் பண்ணீங்க. ஏன் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரிலாம் யாருமே இருக்கலை. இப்போ விஜய் வந்த பிற்பாடு தான் இப்படிலாம் செய்கிறாரு. இதை எப்படி அரசியல் நாகரிகமாக எடுத்துக்கிறதுன்னு கேள்விலாம் கேட்டக்கூடாது. ஏன்னா நீங்கள் நாகரிகத்தை பேசணும், அரசியல் நாகரிகம். அந்த அரசியல் நாகரிகம் இத்தனை ஆண்டுகளாக உங்களிடம் இல்லையே, ஏன் திராவிட தளத்தில் அப்படின்னு கேள்வி கேட்டால் பதில் இருக்காது. இப்போ விஜய் அதை வந்து ஒரு விதத்தில் அது முறியடிச்சுக்கிறார். 1000 இருந்தாலும் வந்து மரியாதை நிமித்தமான சந்திப்பை சந்திச்சிருவோம் அப்படின்னு இன்றைக்கி வந்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், வைகோ, அடுத்தது சீமான் இவர்கள்லாம் சந்திச்சுட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சந்தித்துட்டு அப்புறமா இன்றைய பொழுது சுபம் அப்படின்ற நிலைக்கு வந்திருக்கிறார். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்குற விடயம். வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு நாகரிகம் தெற்கே இருக்கிறது இல்லை. அரசியல் நாகரிகம் அப்படின்றது ஒரு நீண்ட காலமான ஒரு விமர்சனம் இருந்தது. விஜய் மீது விமர்சனங்கள் இருக்கலாம், அது வருங்காலத்தில் இருக்கலாம். அப்படி விமர்சனம் பண்ணுற நேரமே இது இல்லை. ஒரு 6 மாதமாவது தேனிலவுன்னு சொல்லுவாங்க, தேனிலவு காலம் அரசியலுக்குன்னு. அதனால் 6-8 மாதங்களுக்கு பிறகு நம்ம விமர்சனங்களை வைக்கலாம். இப்போ வந்து வைக்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படின்ற ஒரு பொது கருத்து எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் அதற்கு மத்தியில் இதை பற்றி பேசி ஆகணும். இது அரசியல் நாகரிகமாக பார்க்கப்படுகிறது அப்படின்றது நம்மளுடைய கருத்து. ஆனால் இன்னொரு தரப்பில் என்னென்னா, அது எப்படி இந்த நாகரிகம் இப்போ மட்டும் வருது, இதற்கு முன்பாக இப்படி இல்லையே, வரட்டும், புதுசாக வரட்டும் அப்படின்றது தான் நம்ம நிலைப்பாடு. ஆனாலும் இது வந்து சிலரால் வந்து ஏற்க முடியல. ஒரு கசப்பான உணர்வாகவே சில பேர் வந்து பார்க்குறாங்க. விஜய் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார், ஆலோசனை கொடுக்குறாரு, கட்டி தழுவிக்கிறாரு, அப்பா ஞாபகமாக மஞ்சள் துண்டை போடுறாரு, எல்லாம் கரெக்டு. வைகோ அதே மாதிரி வராரு, கையை இப்படி பண்ணிட்டார். நாளைக்கு இவர்கள் விஜய் அரசை எப்படியாக விமர்சிப்பார்கள்? அது வேறு இது வேறு இன்னுவாங்களா? திமுக மீது அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை எப்படி விஜய் விசாரிப்பார்? என்ன நடவடிக்கை எடுப்பார்? இப்படி பல கேள்விகள் இருக்குது இல்லை. இது எல்லாவற்றுக்குமான பதில் விஜய் வருங்காலத்தில் 1000 தான் இருந்தாலும் இது வந்து ஒரு கட்சி வீழ்த்தப்பட்டிருக்கிறது, திமுக ஆளுங்கட்சி. நிறைய அவர்கள் பேரில் ஊழல் முறைகேடு, அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களே பேசின வார்த்தை, நம்ம பல முறை அதை பேசியிருந்தோம். இதற்கெல்லாம் ஒரு விசாரணை நடத்தப்படணும். அதுதான் பொதுமக்களுடைய கேள்வி. கொள்ளை அடித்து நீங்கள் வச்சிட்டு இருக்குது இந்த குடும்பம் அப்படின்ற கோபம் ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட இருக்குது. அதற்கான நடவடிக்கை விஜய் எடுக்கணும். அதற்காகத்தான் இவ்வளவு ஓட்டு வந்திருக்குது. ஆனால் நாங்கள் திரும்ப வந்து அரசியல் நாகரிகமாக சந்திச்சுப்போம், அரசியல் நாகரிகமாக ஆலோசனையை கேட்டுப்போம். இந்த விசாரணைன்றது அப்படி பேசிக்கிட்டே 5 வருஷம் ஓட்டிடுவோம் அப்படின்னா, இப்போ இந்த 26 தேர்தலில் திமுகவுக்கு என்ன முடிவு வந்ததே அந்த முடிவைத்தான் விஜய் எதிர்கொள்ள நேரிடும். நம்ம இப்போ சொல்லலை, இந்த தான் வருன்றதும் கருத்தை சொல்கிறோம். 5 ஆண்டுக்கு பிறகு தான் அது தெரிய வரும். இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு 6 மாத காலம் அவருக்கான அவகாசம் இருக்கிறது. தொடர்ந்து இந்த மாதிரியான அரசியல் நாகரிக சந்திப்புகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, இந்த சந்திப்புகள்லாம் அது என்ன விடயத்தை உருவாக்கும் அப்படின்னு தொடர்ந்து நம்ம கவனிப்போம், பேசுவோம். நன்றி, வணக்கம்.